ஹாய்ங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குட்டீஸ் வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது. அடிக்கடி ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிப்பாங்க. அதுவும் இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த சவுண்டு ஹார்னு கேட்டாலே கவின் வெளியே ஓடிடுவான். அவனுக்காகவே வந்து தேங்காய் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, ஒரு தேங்காய், எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 வாழைப்பழம், கொஞ்சமாக முந்திரி. ஸ்வீட்டுக்கு வந்து நீங்கள் சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல, வெறும் தேன், கொஞ்சமாக தேன். ஏன்னா வந்து வாழைப்பழமும் ஸ்வீட்டாக இருக்கும், கோகோனட்டில் லைட்டாக ஸ்வீட் இருக்கும். கொஞ்சமாக ஹனி மட்டும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வேணால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் தேங்காய் வந்து உடச்சி இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் வந்து பால் எடுத்துக்கலாம். உடச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து தனியாக எடுத்துப்போம். இதில் வந்து கொஞ்சம் அடிக்கடி வண்டி பக்கத்துலேயே ரோடு, கிச்சன் ஜன்னலுக்கு தாண்டினா வந்து ரோடு, வண்டி சத்தம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பால் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். இப்போ வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து இப்போ நான் ஃபில்டர் பண்ணி இந்த பாலை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் தான் வடிகட்டுறேன். இதில் வடிகட்டிட்டு மறுபடியும் வந்து நம்ம டீ ஃபில்டர் இருக்குல்ல, அதில் ஒரு டைம் வடிகட்டிக்கணும். நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணி நிறைய தண்ணி விட்டு நிறைய பால் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி விடாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சமாக தேவையான அளவு. அப்படியே இந்த ஜாரில் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கோம்ல, அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு செவ்வாழைப்பழம் இருக்குது, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கவின் வந்து நிறைய ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்றான். எல்லாம் லோக்கல் ஐஸ்கிரீம் தான். அதுக்கு இது கொடுக்குறது எவ்வளோ பெட்டர் இல்லையா வீட்டில். பாருங்க, வாழைப்பழம் போட்டாச்சா? இப்போ இதில் வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம்னா இப்போ நான் வந்து ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு 1.5 பச்சை வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன், போதும். இது கூடவே கொஞ்சமாக இது கூட கொஞ்சமாக தேன் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் மறுபடியும் வந்து வடிகட்டிக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்து இந்த வாழைப்பழத்தை வந்து அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு பார்த்து பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படி இருக்கணும்னு பார்க்குறேன். பாருங்கள், எடுத்தால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம்ல, இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த கோகோனட் ஷெல்லே வச்சு அழகாக இருக்கும்ல, பட் ஆனால் இந்த ஷேப் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் தேங்காய் ஐஸ்கிரீமை தேங்காயில் வச்சாதான், தேங்காய் ஓட்டில் வச்சாதான் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த ஒன்று மட்டும் எடுத்துருக்கேன். இதில் நம்ம இதை
ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணியாச்சா? இப்போ இது வந்து ஃப்ரீசரில் உட்காராது. அதுக்கு நான் வந்து ஒரு டூல் ஃப்ளாஸ்கோட மூடி இப்போ இதில் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து இந்த பவுலில் இவ்வளோதான். மேலே டாப்பிங்க்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா பாதாம். இந்த பாதாம் வந்து குட்டி குட்டியாக கத்திரியே கட் பண்ணி அது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் டாப்பிங்க்கு. கொஞ்சம் வந்து முந்திரி மீதி இருக்குது, அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி டாப்பிங் கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு நம்ம டாப்பிங் கொடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த பெரிய பவுலுக்கு கொடுப்போம். இதுக்கு வந்து நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் கூட பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் வாங்கிட்டு வரல, அதனால் முந்திரி பாதாம் வந்து டாப்பிங் கொடுத்துக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் ரெடி பண்ணிட்டேன். கவின் ரியாக்ஷன் கொடுப்பான்னு தான் தெரியல, பார்த்துட்டு. இப்போ வந்து நான் இதை ஃப்ரீசரில் வச்சிடுறேன். எவ்வளோ நேரம் ஆகும்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஃப்ரீஸ் ஆன பிறகு நான் எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் போகிற பசங்களாம் லீவில் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். சூப்பராக இருக்கா? கத்திலே கட் பண்ணி போட்டதுனால டாப்பிங் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். பட் நமக்கு வேண்டியது ஐஸ்கிரீம், கோகோனட் ஐஸ்கிரீம், அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஐஸ்கிரீம். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. நான் எடுத்துகிட்டு வந்து ஃபேன் காற்றுல வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி இருக்குது. பட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் சம்மருக்கு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்ங்க.